அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம மறுபடியும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே இருக்கோம் அப்படின்னா அதோடைய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு நமக்கு தேவையாக இருக்குது. அதில் நம்ம ஆங்கிலத்தில் அந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்தது கொடுக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வேர்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆர் கிளாஸஸ் அக்கார்டிங் டு தேர் யூஸ். அவைகளின் பயன்பாட்டுகளின்படி வார்த்தைகள் என்பது பல்வேறு வகைகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. Words are divided into different kinds or classes according to their use. That is, according to the work they do in a sentence அப்படிங்கிறாங்க. ஒரு வாக்கியத்தில் அந்த வார்த்தைகள் பயன்படுவதை பொறுத்து அவைகள் நவுனா, அட்ஜெக்டிவா, வேர்பா, அட்வெர்பா, ப்ரிப்போசிஷனா, கன்ஜெக்ஷனா, இன்டர்ஜெக்ஷனான்னு நம்ம முடிவுக்கு வர்றோம். ஸோ எப்போவுமே நம்ம இதுதான் நவுனு அப்படின்னு பொதுவில் சொன்னாலும் சில இடங்களில் அந்த நவுன் என்பது மாறக்கூடியதாக இருக்குது. அது மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் நவுன், வாட் இஸ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். நவுன் என்பது என்ன? நவுன் இஸ் எ வேர்டு இஸ் யூஸ்டு டு அஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ் என்போம். அப்போ தமிழில் அதோட விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கில வாக்கியத்துக்கான தமிழாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நவுன் என்பது ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ உடைய பெயரை குறிப்பதாக இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம நவுனை பற்றின விளக்கத்தை கொடுக்குறோம். அதுக்கான உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ராஜராஜ சோழன் வாஸ் எ பிக் கிங் அப்படின்னு சொல்றோம். ராஜராஜ சோழன் என்பது ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தார். அப்ப இந்த ராஜராஜ சோழன் என்பதும் ஒரு நவுன் தான், கிங் என்பதும் ஒரு நவுன் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ஒரு நவுனுக்கான விளக்கமா நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக ப்ரோனவுன் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம ஒரு நவுனை பற்றி சொல்லிட்டு இன்னொரு இடத்துலையும் அதே நவுனை நம்ம பெயர் சொல்ல, அது குறிப்பாக ப்ராப்பர் நவுனை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரு ப்ரோனவுனை பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு ராஜராஜ சோழன் வாஸ் எ பிக் கிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ்ல ஹீ இஸ் அ பெஸ்ட் கிங் அப்படின்னு சொல்றோம். அவர் ஒரு பெரிய அரசனாக இருந்தார், அவர் எந்த காலமும் ஒரு சிறந்த அரசனாகவும் இருந்தார். அப்படிங்கும் போது ராஜராஜ சோழன் வாஸ் எ பிக் கிங், அடுத்த சென்டென்ஸ்ல பாரு ஹீ இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் கிங், எப்பவுமே அவர் எந்த காலமும் என்னவாக தான் சிறந்த ஒரு அரசனாக தான் இருக்கிறாரு. முன்னாடியே இருந்தாரு, இப்பவும் இருக்கிறாரு, இருப்பார், இனி எதிர்காலங்கள்லையும் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அரசனாக இருந்தார். அப்படிங்கும் போது அப்ப இந்த இடத்துல ஹீ என்பது ஒரு ப்ரோனவுனாக பயன்படுத்துவோம். ஸோ வாட் இஸ் அ ப்ரோனவுன்? ப்ரோனவுன் இஸ் அ வேர்டு யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். ஒரு நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது தான் ப்ரோனவுன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த வாக்கியம் தான். ராஜராஜ சோழன் வாஸ் எ பிக் கிங் அப்படி சொல்றோம். அந்த பிக் கிங்கை நம்ம என்ன சொல்றோம்? இந்த இடத்துல ஹீ இஸ் த பெஸ்ட் கிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ராஜராஜ சோழனுக்கு மறுபடியும் அந்த இடத்துல ராஜராஜ சோழன்னு சொல்ல தேவையில்லாமல் ஹீ என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திருக்கோம். அந்த இதுதான் ப்ரோனவுன் அப்படின்றது நம்ம சொல்றோம். இது ரெண்டாவது வச்ச. மூணாவதா அட்ஜெக்டிவ் அப்படின்றோம். ஸோ ஆங்கிலத்தில் மிக முக்கியமான பகுதியாக இது பார்க்கப்படுது. அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்டு யூஸ்டு டு ஆட் சம்திங் டு த மீனிங் ஆஃப் எ நவுன். அட்ஜெக்டிவ் என்பது நவுனுக்கு, அதான் இந்த ஆங்கிலத்தில் நம்ம நவுன்னு சொல்கிறோம். அந்த நவுனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை தான் இது அட்ஜெக்டிவ். அப்போ இதுக்கான உதாரணம் பாருங்களேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ராஜராஜ சோழன் வாஸ் எ நைஸ் கிங், ராஜராஜ சோழன் வாஸ் எ பிக் கிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த இடத்துல பிக் என்பதும் நைஸ் என்பதும் ஒரு அட்ஜெக்டிவாக நம்ம பார்க்கப்படுகிறது. இப்போ அட்ஜெக்டிவ்ல நிறைய கைண்ட்ஸ் இருக்கு. அது பற்றின விஷயங்களை நம்ம தனி டாபிக்ல பார்க்கலாம். அப்போ அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தபடியா வேர்பு, இந்த வாக்கியத்துல மிக முக்கியமான பகுதி. இப்ப நமக்கு எப்படி உடலுக்கு மிக முக்கியமான பகுதினா மூளையோ, அதே மாதிரி ஒரு வாக்கியத்துல மிக முக்கியமானது நம்ம எதை சொல்றோம்னா இந்த வேர்பை சொல்றோம். அப்ப வாட் இஸ் வேர்ப்? வேர்ப் இஸ் எ வேர்டு யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு செயல்பாடுகளையோ அல்லது ஒரு நிலைப்பாடையோ வெளிப்படுத்தணும்னா நம்ம இந்த வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அகெயின் வாட் இஸ் எ வேர்ப்? வேர்ப் இஸ் எ வேர்டு யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் அப்படின்றாங்க. ஒரு நிலைப்பாட்டையோ அல்லது செயல்பாடையோ வெளிப்படுத்துவதற்கு நம்ம இந்த வெர்புன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான உதாரணத்தை நம்ம பார்த்துக்கும் போது
ஐ ரோட் எ லெட்டர் டு மை ஃப்ரெண்ட். நான் என்னுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்போ இந்த இடத்துல ரோட் என்பது ஒரு வேர்பாக இருக்கு. ஸோ இது மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா நிறைய வாக்கியங்களை நம்ம அமைக்கும் போது வேர்ப் இல்லாமல் ஒரு வாக்கியமே அமைக்க முடியாது. வெறுமனா ஒரு பெயர்ச்சொல்லை வச்சுட்டா அது வாக்கியம்னு சொல்லிட முடியாது. ஆனால் கோ என்று சொன்னால் அது ஒரு வாக்கியமாகும், கம் என்று சொன்னால் ஒரு வாக்கியமாகும் நம்மால் கருத முடியும். இந்த மாதிரி தான் வேர்ப்பை பற்றி நம்ம சொல்கிறோம். அடுத்தது அட்வெர்பு. எப்படி ஒரு பெயர் சொல்லை விவரிக்க பிரதி பெயர் சொல்லான அட்ஜெக்டிவ் வந்ததோ அதே மாதிரி ஒரு வெர்பை விவரிக்க ஒரு அட்வெர்பு இந்த இடத்துல வருது. ஒரு வினைச்சொல்லை விவரிக்க ஒரு வினை உரிச்சொல் வருது போல இந்த இடத்துல நம்ம அட்வெர்பு அப்படின்ற சொல்றோம். வாட் இஸ் அட்வெர்பு? அட்வெர்பு இஸ் எ வேர்ட் used to add something to the meaning of a verb. verb மட்டும் தானா அப்படின்னா இல்ல. an adjective மட்டும் தானா இல்லைன்னா ஒரு அட்வெர்பு இன்னொரு அட்வெர்பையே விவரிக்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கான உதாரணங்களை பாருங்க, சொல்லலாம். ஐ ரோட் எ லெட்டர் நீட்லி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எழுதிய அந்த எழுத்துக்கள் தெளிவாக நீட்டா எழுதுனேன் அப்படிங்கிறத ஒரு வெர்பை விவரிக்க வந்த நீட்லிங்கிற வேர்டு வந்திருக்கு. அப்ப அந்த நீட்லிங்கிறது தான் ஒரு அட்வெர்பாக இங்க நம்ம பார்க்கிறோம். ஐ ரோட் எ லெட்டர் நீட்லி. நான் ஒரு கடிதம் தெளிவாக எழுதினேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வெர்பை விவரிக்க வந்து அட்வெர்பு. இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு அட்ஜெக்டிவை விவரிக்க வந்து ஒரு அட்வெர்பு பாருங்க. இந்த மேங்கோ ஸ்வீட்ஸ் மோர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல எது வந்திருக்கு? ஒரு அட்ஜெக்டிவ் ஒரு இன்னொரு அட்ஜெக்டிவை விவரிக்க வந்திருக்கிற ஒரு அட்வெர்பா நம்ம கருதலாம். அதே மாதிரி ஒரு அட்வெர்பையே நம்ம விவரிக்கிற மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்றோம் பாருங்களேன். ஹி கேம் வெரி குயிக்லி அப்படிங்கிறோம். அப்ப குயிக்லிங்கிறதே ஒரு அட்வெர்பு, ஆனா வெரிங்கிறது இன்னொரு அட்வெர்பு. ஒரு அட்வெர்பை விவரிக்க வந்த அவன் வெகு சீக்கிரமா வந்தான் அப்படிங்கிறது ஒரு அட்வெர்பு. ஆனா அதே வெகு சீக்கிரமாக வந்தான் என்றது வெரி என்பது ஒரு அட்வெர்பை விவரிக்க இன்னொரு அட்வெர்பு வந்ததாக அட்வெர்பு இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஸோ நேரம் கருதி அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோட நேரம் அதிகமாயிட்டு இருக்கு. போலாமா இந்த சார்? இல்லை, கட் பண்ணிடலாம். ஓகே, எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு, அதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் இருந்துச்சுன்னா பெல் பட்டனே அமைக்கி அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்குமாறு உங்களுக்கு வாய்ப்பு வரும். இதோடு இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.